விதியுடன் மோது விஜயிடம் மோதாதே அவமானங்களை துடைத்தெறிந்த தளபதியின் விஸ்வரூபம். விதியுடன் மோது, ஆனால் ஒருபோதும் விஜயுடன் மோதாதே. இது ஏதோ சினிமா வசனம் அல்ல, இன்னைக்கு தமிழக அரசியலை பார்த்து கொண்டிருக்கும் நிதர்சனம். 2026 தேர்தலில் 108 இடங்களை வென்று ஒரு மாபெரும் அரசியல் சரித்திரத்தை படைத்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். ஆனால் இந்த சிம்மாசனம் அவருக்கு சிகப்பு மெத்தை விரித்து தரப்படவில்லை. சினிமாவில் ஆரம்பித்து அரசியல் வரை அவர் சந்தித்த அவமானங்களும் அதிகார வர்க்கமும் அவருக்கு கொடுத்த நெருக்கடிகளும் ஏராளம். தளபதி விஜயின் சினிமா பயணம் ஒன்றும் எளிதாக தொடங்கவில்லை. ஆரம்ப காலத்தில் அவரது உருவத்தையும் நடிப்பையும் பார்த்து பலர் கேலி செய்தார்கள், இன்சல்ட் செய்தார்கள். இவரெல்லாம் ஒரு ஹீரோவா என்று கேட்பவர்களுக்கு தனது அசுரத்தனமான வளர்ச்சி மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறார் தலைவர் விஜய். சினிமாவில் உச்சத்தை தொட்ட நேரத்திலும் 2013 நடந்த ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் ஒரு ஓரமாக பின்வரிசையில் அமர வைக்கப்பட்டார். அன்று அந்த பின்வரிசையில் இருந்த அமைதிதான் இன்று அவரை தமிழகத்தின் முதல் வரிசை தலைவராக மாற்றியிருக்கிறது. தளபதி விஜய் ஒரு சினிமா ஸ்டாராக இருந்தும் அரசியல் அதிகாரத்தால் சொல்ல முடியாத அளவுக்கு பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். அவரது படங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவது, வெளியீட்டு நேரத்தில் நெருக்கடி கொடுப்பது என அரசியல் பழிவாங்கல்களை அவர் மௌனமாக பொறுத்து கொண்டார். ஒரு சினிமா ஸ்டாருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு அரசியல் அதிகாரம் மூலமாக எவ்வளவு கஷ்டங்கள் வரும் என்பதை அவர் உணரத் தொடங்கினார். தன்னால் பொறுத்து கொள்ள முடிந்தது, மக்களால் முடியுமா என்ற அந்த எண்ணம்தான் அவரை அரசியலுக்கு வர தூண்டியது. எந்த ஒரு ஆணவமும் இல்லாத, அதிகார மிரட்டல் இல்லாத ஒரு நேர்மையான அரசை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் தவேக தலைவரும் நம் தளபதி விஜயின் இலக்காகும். விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பே விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக பல நற்பணிகளை செய்து வந்தார். ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி, விலையில்லா விருந்தகம் மூலம் பசி போக்குவது, இயற்கை பேரிடர் காலங்களில் ஓடோடி சென்று உதவுவது என பல சேவைகளை செய்து மக்களின் மனதை வென்றவர்தான் விஜய். இந்த மக்கள் சேவையின் அடித்தளம்தான் இன்று தவேகவின் மாபெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக 2009 டெல்லியில் ராகுல் காந்தியை அவர் சந்தித்ததுதான் தற்போதைய மாற்றங்களுக்கு முதல் புள்ளி. ராகுல் காந்தி என்னை வரவேற்ற விதம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது என்று அன்று விஜய் சொன்ன வார்த்தைகள் இன்று உண்மையாகி இருக்கிறது. அன்று போட்ட அந்த விதைதான் இன்று 108 தொகுதிகளில் வெற்றிக்கனியாக கிடைத்துள்ளது. அவமானங்களை சந்தித்த அதே பேக் சீட் பையன் இன்று 2026 தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றும் தலைவனாக நிற்கிறார். ஆணவம் இல்லாத அன்பு, அதிகாரம் இல்லாத சேவை, இதுதான் விஜயின் பாணி. தளபதி விஜயின் இந்த அதிரடி அரசியல் மாற்றம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி விஜயோடைய தீவிர ரசிகர், தவேகவுடைய தீவிர தொண்டர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.